டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நிம்லிஸ் அகாடமில ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 7 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 8க்கான பிசிக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். அந்த கொஸ்டின் டிஸ்கஷன்ல நமக்கு 11th சிலபஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸும் 12th சிலபஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸும் டோட்டலா 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலயும் பார்த்தோன்னா நமக்கு ஈஸியஸ்ட் சாப்டர்ல இருந்தே ஈச் சாப்டருக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the 2 points A and B are 2 centimeter apart and a uniform electric field E acts along a straight line. AB is directed from A to B with E equal to 300 Newton per coulomb. A particle with the charge plus 10 power minus 6 coulomb is taken from A to B along AB. What is the potential difference between VA minus VB? ஸோ நம்மளோட இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A பாயிண்ட் B பாயிண்ட், இது ரெண்டையுமே நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம், 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்குமே வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி மூவ் ஆகும்னா அலாங் த ஸ்ட்ரைட் லைன், அது ஒரு டைரக்ஷன்லயே மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏல இருந்து பிக்கு மூவ் ஆகும்போது எவ்வளவு வேல்யூஸ் வச்சிருக்கு, 300 நியூட்டன் பெர் கூலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சிருக்கு. அப்போ பார்ட்டிகல் எவ்வளவு சார்ஜ் வச்சிருக்காங்கன்னா Q equal to plus 10 to the power minus 6 கூலும் சார்ஜ் வச்சிருக்காங்க. இப்ப A to B க்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப A to B னா VA minus VB போடணும். இங்க ஆக்சுவலா நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு VB minus VAன்னு போட்டுருவோம். ஸோ நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்ல இருந்து மூவ் ஆகுது, அந்த பர்டிகுலர் டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம VA minus VB போடணுமா இல்ல VB minus VA போடணுமா அப்படின்றத செக் பண்ணணும். அப்ப நம்மளோட கொஸ்டின்ல A to B கொடுத்துருக்காங்க. அப்ப VA மைனஸ் என்னன்னு எழுதணும், VBன்னு எழுதணும். அப்ப VA minus VBன்னு எழுதுனா இதான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னது, V equal to E dot R எழுதணும் இல்லையா. அப்ப பொட்டன்ஷியல் VA minus VB equal to, இந்த இடத்துல நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு, 300. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 சென்டிமீட்டர். ஸோ 2 into 10 to the power minus 2 in terms of இதுல எழுதுன அப்படின்னா உனக்கு 6 கிடைக்கும். ஏன்னா இதையும் 10 to the power 2 into 10 to the power minus 2 எழுதுனா ரெண்டு பேருமே கேன்சல் ஆயிடும். அப்போ உனக்கு கிடைக்கிறது 6 volt ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். Next question, a particle starts rotating from a rest about the fixed axis according to the formula theta equal to 3t power 4 divided by 8 minus t square divided by 2 radians. The angular acceleration of the particle at the end of the 2 seconds, t equal to 2 seconds இருக்கும்போது angular acceleration alpha என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு தான் கொஸ்டின். அப்ப ஆல்பா ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம தீட்டாவை என்ன பண்ணணும், 2 times டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் with respect to t எவ்வளவு டைம்ஸ் பண்ணணும், 2 times பண்ணணும். ஓகே, அப்ப d theta divided by dt பண்ணோம்னா நமக்கு வந்து 12t cube divided by 8 minus 2t divided by 2 கிடைக்கும். அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4 6 3 2 3 by 2 t cube minus 2 cancel ஆயிடுச்சு t. அப்ப d theta divided by dt வந்து நமக்கு இது. நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 9 divided by 2 into t square minus 1 கிடைக்கும். அப்போ t equal to 2 seconds நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். angular of alpha acceleration and 9 by 2 4 minus 1, இது மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 36 divided by 2 minus 1, and இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு 18 minus 1. ஸோ 18 minus 1 நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 17. ஸோ 17 radian per second square. Answer. Next question, identify the incorrect statement. Hole is a missing electron in the valence band. Yes, நம்மளோட வேலன்ஸ் பேண்ட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் நிறைய ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் மிஸ் ஆகும் மீன்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும்போது இந்த வேலன்ஸ் பேண்ட்ல என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் தான். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், த ஹோல் ஆக்செப்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ். நம்மளோட ஹோல் எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் வச்சிருக்கோம். அண்ட்
the mobility of a hole is less than that of electron. is நம்மளோட எலக்ட்ரானோட mobility ஹோல்ஸோட mobility கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானுக்கு எப்படி இருக்கும், less than that of electrons. so third option correct தான். and hole acts as a real charge. அது ரியல் சார்ஜ் ஆக்ட் ஆகாது, அந்த இடத்துல எலக்ட்ரான் மிஸ் ஆகும்போது ஒரு ஸ்பேஸ் தான் ஃபார்ம் பண்ணும், பட் இது வந்து நாட் a ரியல் சார்ஜ். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். நம்மளோட இந்த கொஸ்டினுக்கான incorrect statement fourth option. Next question. A sample of oxygen is at a pressure of 1 atmospheric pressure when the volume is 100 ml. So ஒரு oxygen gas ஓட O2 pressure நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1 atmospheric pressure, so T1. temperature T1 எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 100 ml. okay, volume 100 ml and temperature T equal to 27 degrees Celsius கொடுத்தாச்சு. okay, இது T1, V1, T1. next என்ன statement கொடுத்துருக்காங்க, what will be the temperature of the gas if the pressure becomes 3 atmospheric pressure, what is the volume remains constant in 100 ml. இப்ப இந்த O2க்கு நம்மளோட pressure P2 வந்து 3 atmospheric pressure சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வால்யூம் நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா 100 ml தான் இருக்கு. அப்போ எவ்வளவு டெம்பரேச்சர் இந்த கேஸ்ல கிடைக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஆக்சுவலா இந்த வால்யூம் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, சேம்னு கொடுத்தாச்சு. சோ வால்யூம் சேம் மீன்ஸ் இவன் என்னவா இருப்பான், கான்ஸ்டன்ட். அப்ப வால்யூம் எனக்கு கான்ஸ்டன்ட்னா நம்மளோட பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி ஃபார்முலால வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்ப நம்ம என்ன எழுதலாம், பி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதலாமா. ஓகே, அப்ப இந்த ஃபார்முலால இருந்து எழுதும்போது P1 divided by T1 equal to P2 divided by T2. எனக்கு என்ன வேணும், T2 தானே வேணும். சோ T2 ரிலேஷன் எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம், P2 T1 divided by P1. என்னோட P1 வந்து P2 எவ்வளவு 3 atmospheric pressure into T1 எவ்வளவு டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ். இப்ப இதை வந்து நம்ம என்னவா மாத்திக்கலாம், கெல்வினா மாத்திக்கலாம். கெல்வினா மாத்திட்டு அப்படின்னா 273 plus 27 equal to 300 கெல்வின். அப்போ இது 300 கெல்வினுக்கு வச்சுக்கிட்டேன்னா உனக்கு T1 வந்து 300 divided by P1 pressure வந்து 1 atmospheric pressure. சோ எழுதும்போது உனக்கு 900 வந்துடும். T2 வந்து 900 கெல்வின் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் உன்னோட ஆன்சரை கன்வெர்ட் பண்ணனா 900 minus 273 equal to 627 degree Celsius. சோ ஆன்சர் வந்து நமக்கு third option. Next question. A spherical ball is dropped in a long column of a highly viscous liquid. Identify the correct graph representing the speed of the ball V and the function of time T. ஆக்சுவலா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் V-க்கும் T-க்கும் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த V-க்கும் T-க்கும் நம்ம ரிலேஷன் எழுதணும்னாலே அது என்னவா கன்வெர்ட் ஆயிடும், நமக்கு ஆக்சலரேஷனா கிடைச்சிடும். ஓகே, இப்ப நம்ம இந்த ரிலேஷன் வச்சுட்டு ஒரு ஸ்பெரிக்கல் பால் வந்து ஹைலி விஸ்காஸ் லிக்விடு கூட டிராப் பண்றேன். அப்ப டிராப் பண்ணும்போது அந்த பாலுக்கான இனிஷியல் ஸ்பீடு எனக்கு என்ன ஆகும், 0 ஆகும். இனிஷியலா ஸ்பீடு 0 அண்ட் லிக்விடுக்குள்ள போகும்போது அவனோட வெலாசிட்டி சடனா என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் சடனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவனோட வெலாசிட்டி என்னவாவும் இருக்கும், கான்ஸ்டன்டாவும் இருக்கும். பிகாஸ் நம்மளோட விஸ்காசிட்டி அப்படின்றது ஆக்சலரேஷன், அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட அப்போஸ் பண்ணும். எப்படி நம்மளோட ஃபிரிக்ஷன் வந்து நம்ம படிக்கிறோமோ, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுறது ஃபிரிக்ஷன், அது அந்த மூவ்மெண்ட்டை அதை அப்போஸ் பண்ணுன்றதுதான் ஃபிரிக்ஷன் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி லிக்விட்லயும் இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது அதோட மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்ப அது யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சலரேஷன் தான் அது என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ. V இன்க்ரீஸ் ஆகும் செகண்ட் பாயிண்ட்ல, V வந்து என்ன ஆகும், கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படி கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது நம்மளோட கிராஃப் வந்து ஏ பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், வராது. ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் சிடி ரெண்டுமே வராது, நமக்கு ஆப்ஷன் ஒன்லி பி. Next question. The radius of a gyration of a solid
sphere of mass m. Solid sphere ஓட mass வந்து நமக்கு capital M ன்னு கொடுத்தாங்க. அண்ட் ரேடியஸ் r equal to என்னன்னு கொடுத்தாச்சு 2r கொடுத்தாச்சு. இப்ப x டேஷுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா x டேஷ் equal to ஆக்சுவலா இது வந்து நம்மளோட ஸ்பியர் இந்த கார்னர்ல இருந்து ரொட்டேட் ஆகுது. இதோட சென்டர் பாயிண்ட்லயும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அப்ப இதை நம்ம எதுக்கு ஈக்குவலா எழுதிக்கலாம்னா நம்மளோட பேரலல் ஆக்சிஸ் தியரம்க்கு ஈக்குவலா எழுதிக்கலாம். அப்ப பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2r டிஸ்டன்ஸ். பேரலல் ஆக்சிஸ் தியரம் எழுதும்போது நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் என்னன்னு எழுதணும் m r ஸ்கொயர் எழுதணும். அப்போ I சென்டர் ஆஃப் மாஸ் இந்த கார்னர்ல இருக்கும்போது நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு எழுதுவோம் ஸ்பியருக்கு 2/5 m இன்ட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு 2r ஹோல் ஸ்கொயர் பிளஸ் m இன்ட்டு r வந்து நமக்கு இங்க எவ்வளவு 2r டிஸ்டன்ஸ். ஸோ 2r ஸ்கொயர். அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 to 8 8 mr ஸ்கொயர் divided by 5 plus 4 mr ஸ்கொயர் கிடைக்கும். x dash. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனேன் அப்படின்னா 28 divided by 5 mr ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம x dash ஃபைண்ட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேக்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு ஃபார்முலா k equal to square root of I by m. அப்போ ஐக்கு எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 mr ஸ்கொயர் டிவைட் பை 5 m எழுதுவோம். m எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 டிவைட் பை 5 இன்ட்டு r. எங்க ரூட்டுக்குள்ள r ஸ்கொயர் இருக்கு. ஸோ வெளியில எடுக்கும்போது நமக்கு r கிடைச்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. A body of mass 3 kg makes an elastic collision with the another body at rest and continues to move in the original direction with the 1/6 of its original speed. What is the mass of the second body? ஆக்சுவலா இங்க நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மாஸ் 3 kg மாஸ் வச்சிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ரெஸ்ட்ல இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கொலிஷனை மேக் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது 3 kg வச்சிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலா என்ன பண்ணுதுன்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ ரெஸ்ட்ல இருக்கும்போது இது என்ன பண்ணுவோம் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு கொலிஷனை மேக் பண்ணுது. அவன் கொலிஷனை மேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்கு என்ன பண்றாங்க அதோட ஒரிஜினல் டைரக்ஷன்லயே மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆகும்போது அவனுக்கான ஒரிஜினல் ஸ்பீட் எவ்வளவா இருக்குன்னு சொல்லிட்டான் 1/6 of its original speed. அப்போ இவனுக்கான இனிஷியல் வந்து நமக்கு 0 ஃபர்ஸ்ட் கொலிஷன் மேக் பண்ணாத போது 0வா இருந்துச்சு. அது இவன் கொலிஷனை மேக் பண்ணும்போது எவ்வளவா மாறிடுச்சு அப்படின்னா v/6 மாறிடுச்சு. அப்படி மாறும் பொழுது இந்த ஆப்ஜெக்டுக்கான மாஸ் எவ்வளவா இருக்கும் ஃபைன் பண்ணு அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். சோ இவனுக்கான மாஸ் வேல்யூஸ் ஃபைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட m1 ஈக்குவல் டு எவ்வளவா இருக்கும் 3 kg இருக்கும். m2 தான் நான் என்ன பண்ணணும் ஃபைன் பண்ணணும். இந்த m2 ஃபைன் பண்றதுக்கு தேவையானதுதான் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எழுதிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா என்னோட v1 ஸ்பீட் எவ்வளவா இருக்கும் இனிஷியல் ஸ்பீடு u தானே. ஓகே இவன் இனிஷியலா ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிருப்பான் u ஸ்பீடு. அண்ட் இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னா செகண்டா இருக்கிறவனுக்கு என்ன ஆயிடுச்சு ரெஸ்ட் ஆயிடுச்சு. சோ 0. அண்ட் நெக்ஸ்ட் இவன் மூவ் ஆயிட்டு ரெண்டு பேருமே என்ன ஆகுறாங்கன்னா சேர்ந்து அதோட டைரக்ஷன்லயே மூவ் ஆகுறாங்க. அப்ப மூவ் ஆகும்போது ஓகே நம்ம வேணா இதை u1 வச்சுக்கலாம் இதை u2 வச்சுக்கலாம். சரி அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தனா நம்மளோட v1 எவ்வளவு டைம்ஸ் ஆஃப் 6 u டைம்ஸ் ஆஃப் 6. இனிஷியல் ஒரிஜினல் ஸ்பீடுக்கு 1/6 தானே. ஓகே ஒரிஜினல் ஸ்பீடுக்கு 1/6. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் இவனுக்கான மாஸ் என்னன்னு ஃபைன் பண்ணணும். அப்ப மாஸ் ஃபைன் பண்ணணும்னா நமக்கு டைரக்டான ஃபார்முலா நீ வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வச்சும் போடலாம். இல்லைன்னா நம்ம டைரக்டா ஃபார்முலாவும் எழுதி இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் மாஸ் மேல போய் கொலிஷனை மேக் பண்ணுச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்றதும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ v1 ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 u1 பிளஸ் 2 m2 u2 divided by m1 plus m2. u1 நமக்கு என்னதுங்க u. அப்ப எழுதுனா m1 minus m2 into
u plus இது வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் வராது. டிவைடட் பை m1 plus m2 எவ்வளோ? இதையும் m1 plus m2 எழுதிக்கோ. அண்ட் இங்க இருக்கிற இந்த v1 எவ்வளவா இருக்கும்? ஃபைனல் v1. அப்ப v1 வந்து நம்ம என்ன எழுதலாம்? u by 6 எழுதலாம். ஓகே. இப்போ u into m1 எவ்வளோ? 3 kg. 3 plus m2 equal to 6 into 3 minus m2 into u. இப்ப மல்டிப்ளை பண்ண உள்ள இருக்கிறது இந்த காமனா இருக்கிற இந்த u term கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 plus m2 equal to 18 minus m2. இப்போ உனக்கு யார் வேணும்? m2 தானே வேணும். ஸோ m2 plus m2 2m2 2m2 divided by 18 by 3. 18 minus 3. Okay, 18 minus 3. Okay, okay, m2 equal to 15 by some mistake. நம்ம உள்ள இதை மல்டிப்ளை பண்ண அப்ப 3 plus m2 equal to 18 minus 6 m2 வரும். நம்ம இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணாம விட்டுட்டோம். சரி, ஓகே. அப்போ எழுதுனா 7 m2 equal to 15 உனக்கு கிடைச்சிருமா? இப்போ m2 equal to எவ்வளவு ஆன்சர்? 15 by 7. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A straight long solenoid produced a magnetic field B at its center. If it's cut into 3 equal parts and the same number of turns are wounded one part. இதுல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் சொலினாய்டு இருக்கு. இதை வந்து நம்ம பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுட்டு சென்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னா இதை 3 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம கட் பண்றோம். அப்ப 3 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்றேன்? கட் பண்றேன். அப்ப நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அட் த சென்டர் பாயிண்ட். இப்போ பி சென்டர் நமக்கு சொலினாய்டுக்கு ஃபார்முலா என்னது? மியூ நாட் என் இன்டு ஐ. ஆக்சுவலா இந்த என் நம்ம என்ன எழுதலாம்? கேபிட்டல் என் டிவைடட் பை எல் எழுதலாமா? இதுல எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கு? சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்ப சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னா நம்மளோட எல் ஈக்குவல் டு எவ்வளவு இருந்துச்சு? 3 ஈக்குவல் பார்ட்ஸா நான் கட் பண்றேன். அப்ப 3 ஈக்குவலா பார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ லென்த் வச்சிருக்கும்? எல் பை 3 டர்ன்ஸ் வச்சிருக்கும். அப்ப எல் ஈக்குவல் டு எவ்வளவா இருக்கும்? எல் பை 3 இருக்கும். சோ இந்த எல் பை 3 நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மியூ நாட் ஈக்குவல் டு எவ்வளோ? 4 பை இன்ட்டு ஓகே பி அப்படியே தானே எழுத போறோம். அதனால நீ 4 பை எழுத தேவையில்ல. மியூ நாட் அப்படியே வச்சுக்கோ. மியூ நாட் எண்ணுக்கு வந்து கேபிட்டல் என் டிவைடட் பை எல் பை 3 எழுத போறோம். ஆனா எழுத போறோம். அப்ப இதை எழுதுனா 3 மியூ நாட் 3 மியூ நாட் ni divided by L. So what is n by L? n by L தான் நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம்? ஸ்மால் n எழுதியிருக்கோம். அப்ப 3 times of mu naught ni கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 3 times of magnetic field. So second option. Next question. If h is the Planck's constant, the angular momentum of the electron fourth orbit. n equal to நமக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க? fourth orbit கொடுத்துறாங்க. angular momentum கேக்குறாங்க. angular momentum nh by 2 pi formula. அப்ப n equal to எவ்வளவு? fourth orbit. So n 4h divided by 2 pi cancel பண்ணனா 2h by pi. So answer third option. Next question. If the soap bubble expands, the pressure inside the bubble. ஒரு soap bubble வந்து expand ஆகுது. soap bubble expand ஆகுதுன்னா soap bubble ஓட radius நமக்கு என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? increase ஆகுது. அப்ப radius increase ஆகும்போது நம்மளோட pressure என்ன ஆகும்? decrease ஆகும். Because force equal to pressure equal to force by area. என்னோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது pressure என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். pressure is inversely proportional to area. That's why நம்மளோட soap bubble expand ஆகும்போது அவனோட pressure inside the bubble என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். So pressure வந்து decreases. Next question. Which one of the following physical quantities has the same dimension as strength? இப்போ வந்து நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதுக்கு எந்த யூனிட்டுமே கிடையாது.
ஸ்ட்ரெயினுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா யூனிட் கிடையாது. இவன் ரெண்டு பேருமே டைமென்ஷன் லெஸ். இவன் ரெண்டு பேருமே என்னது டைமென்ஷன் லெஸ். யூனிட் வந்து ஸ்ட்ரெயினுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடதே இருக்கும் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ்க்கும் இருக்கும். இது வந்து டைமென்ஷன் லெஸ். இப்போ இவன் ரெண்டு பேருமே சேம் வேல்யூ வச்சிருக்கா ஸ்ட்ரெயினுக்கு ஈக்குவல் பண்ணும்போது. மொமெண்டம் எழுதுனா மொமெண்டம் வந்து பிவின்னு எழுது, பி ஈக்குவல் டு எம் இன்டூ வின்னு எழுதுவியா? அப்ப பி ஈக்குவல் டு எம், பி எழுதும் போது எம்எல் டி பவர் என்னன்னு கிடைச்சிடும் நமக்கு -1 கிடைக்கும். அப்ப ப்ரெஷர் எழுதுனா என்ன இருக்கும்? எம் எல் பவர் -1 டி பவர் -2. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எழுதுனாலும் எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஸ்ட்ரெயினோட சேம் டைமென்ஷன் வேல்யூஸ் வச்சிருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டி நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் EM wave traveling in a vacuum, if the maximum value of magnetic field at a distance d equal to 2.5 meter, the source of magnetic field B equal to 2.09 into 10 to the power -7 Tesla. What is the maximum value of electric field at the same distance? இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் பண்ணணும்னா நம்மளோட ஃபார்முலாவை என்னன்னு எழுதலாம்? E equal to B into C ன்னு எழுதணும். ஏன்னா யூஸ்வலா இருக்கிற நமக்கு ஃபார்முலா வந்து C equal to E maximum divided by B maximum. இதுதான் ஃபார்முலாவா இருக்கும். அப்ப E தான் கேட்டிருக்காங்க. இப்ப E equal to B into C. So 2.09 into 10 to the power -7 into C வந்து speed of light 3 into 10 to the power 8. இப்போ இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 62.7 volt per meter இருக்கும். So answer வந்து third option. Next question. An alpha particle moves in a circular orbit of the radius. Circular orbit of the radius r equal to 4.125 centimeter in terms of meter 10 to the power -2. And what is the magnetic field? B equal to நமக்கு 0.5 Weber per meter square கொடுத்துட்டாங்க. de Broglie wavelength கேட்டிருக்காங்க. de Broglie wavelength lambda find பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற ஃபார்முலாஸை ஈக்குவல் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது சர்க்குலர் மோஷன்ல இருக்கிறதுனால இது யார் கூட ஈக்குவல் பண்ணணும்? எம் வி ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு கியூ வி பி கூட ஈக்குவல் பண்ணனா இந்த அளவுக்கு பி கேன்சல் ஆயிட்டு நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? வி ஈக்குவல் டு ஓகே ரேடியஸ் தானே கேட்டிருக்கீங்க, வேவ் லென்த் கேட்டிருக்காங்களா? அப்ப வேவ் லென்த் கேட்கும்போது இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன எழுதுவோம்? எம் வி ஈக்குவல் டு கியூ பி ஆர் எழுதுவோம். இதுல எம் வி அப்படின்றது என்ன? மொமெண்டம். சோ momentum equal to QBR relation வந்தாச்சு. நமக்கு வந்து de Broglie relation தானே கேக்குறாங்க. அப்ப de Broglie relation based on the momentum h by p. அப்போ h divided by QBR சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? h க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6.6 into 10 to the power -34 நம்மளோட क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. and charge alpha particles வந்து 2 electrons வச்சிருக்கும். அப்ப 2 into 1.6 into 10 to the power -19 into B ஓட வேல்யூ எவ்வளோ? 0.5 டெஸ்லா அண்ட் சென்டிமீட்டர்ல இருக்கு நம்மளோட டிஸ்டன்ஸ் ஆர் 4.125 into 10 to the power -2. ஃபர்ஸ்ட் பவர்ல இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத ஹோல் நம்பருக்கா கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணனா நமக்கு கிடைக்கிற ஃபார்மேஷன் வந்து 0.001 into 10 to the power -10 கிடைக்கும். இங்க நமக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கு. அப்ப நம்ம எழுதும் போது 0.001 into 10 to the power ஓகே ஆம்ஸ்ட்ராங் 10. இப்ப ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். Next question. The rectangular loop area. Rectangular loop ஓட area A equal to 0.04 meter square is placed in a magnetic field B equal to 1.5 Tesla with its plane inclined at an angle of theta to the field direction. அதோட field directionக்கு theta equal to 30 degreeல இருக்கு. அப்போ பிளேனுக்கு பேரலா இருக்கணும் அப்படின்னா theta equal to நம்ம என்ன பண்ணணும்? 90 டிகிரில இருந்து 30 டிகிரியை மைனஸ் பண்ணனா உனக்கு கிடைக்கிற ஆன்சர் 60 டிகிரி. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேக்குறாங்க. அப்ப ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு PA காஸ் தீட்டா. காஸ் வந்து எவ்வளோ? 60 டிகிரி. பியோட வேல்யூ 1.5.
area 0.04 and cos 60 degree. Cos 60 degree வந்து 1/2 எழுதுமா? ஓகே, அப்போ 1/2 எழுதணும்னா இது 0.02 ஆயிடும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0.05 வெபர், 0.03 வெபர். Answer first option. Next question. The dimensions m power minus 1, l power minus 3, t power 4, a square is belongs to self inductance வராது, மேக்னெட்டிக் கோமிலிட்டி இல்ல. நம்ம மெனி டைம்ஸ் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இந்த டைமென்ஷன் ஃபார்ம்ல வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, the electrostatic force F equal to k q1 q2 divided by r square ன்னு எழுதிருப்போம். இந்த கேக்கு வந்து 1/4 epsilon naught சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த epsilon naught values வந்து ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த டைமென்ஷன் வேல்யூ 3 ஆப்ஷன். Next question. The photoelectric work function of the potassium work function pi equal to 2.3 electron volt and the kinetic energy of the most energetic electrons. Kinetic energy கொடுத்துட்டாங்க 2.1 electron volt. What is the wavelength of the incident is approximately. இதுல hc ஓட வேல்யூ 12,375 கொடுத்தாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா வேவ்லென்த் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன் எழுதும்போது ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் நம்ம என்ன ரிலேஷன் எழுதலாம்? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் பை எழுதணும். இப்போ ஹெச் நியூவை நம்ம என்ன எழுதணும்? சி பை லாம்டான்னு எழுதணும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் சி டிவைடட் பை லாம்டா மைனஸ் பை. இப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? 2.1 இருக்கு. சரி, பிளஸ் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த சைடு கொண்டு வந்துரு, இதுவும் 2.3 இருக்கு, ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை என்னது? லாம்டா. இப்ப இது ரெண்டையும் நீ பிளஸ் பண்ணன அப்படின்னு எவ்வளவு வரும்? 4.4 வருமா? சரி, இப்போ 4.4 ஈக்குவல் டு இங்க எவ்வளவு வேல்யூ கொடுத்துருவாங்க? ஹெச்சி 12,375 divided by lambda. இந்த லாம்டாவின் சைடு கொண்டு வந்துரு, 12,375 divided by 4.4. இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 3,900 amps. கேன்சல் பண்ணணும்னா 2,800 amps ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் half wave rectification the input frequency is 50. ஒரு half wave rectificationல input frequency நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 50 hertz கொடுத்துருக்கேன். Then the output frequency is also 50 hertz. இப்ப output frequency எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? சேம் ஈக்குவல் வேல்யூவா கிடைச்சிருச்சு. சரி, what is the output frequency of the full wave rectifier for same input frequency? நான் என்ன input value கொடுத்தேன்னா என்னோட full wave rectifierல இந்த 50 hertz எனக்கு கிடைக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். What is the output frequency of the full wave rectifier for the same input frequency? இப்போ இதுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளோட half of the value 50 hertz இருக்கு. இது வந்து half wave rectifier. சரி, இப்போ full wave rectifierல நான் என்ன கொடுத்தேன்னா எனக்கு சேம் இன்புட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அப்படின்றதுதான். இப்ப ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல நான் 100 கொடுத்தேன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் எனக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். பிகாஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்றது 2 times ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். அப்ப இதை எழுதும் போது 100 கிடைச்சிரும். அப்ப ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் நமக்கு 100 இருக்கும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. என்னன்னா, இப்போ ஒரு ஹாஃப் வேவ் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இருக்கு, அதுக்கு நான் 100 அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன்னா எனக்கு வெளியில வர அவுட்புட் எவ்வளவா இருக்கும்? அப்ப ஹாஃபா ரெடியூஸ் ஆகும். எவ்வளோ? 50 இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சோ இது வந்து ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். The decreasing order of the wavelength infrared, microwave, ultraviolet and gamma rays. ஆக்சுவலா வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. முதல்ல இவனுக்கான காமன் ஆர்டர் என்னவா இருக்கும்? காமன் ஆர்டர் வந்து வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் தானே. சரி, வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சி எழுதுனா நியூ ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவ? சி பை லாம்டா. உன்னோட ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாம்டா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அல்லது என்னோட ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாம்டா வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வச்சுட்டு
நம்ம இங்க இருக்கிற இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், அல்ட்ரா வயலட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. அப்ப ஆர்டர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சிக்கு எழுதும்போது யாருக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்? மைக்ரோவேவ்ஸ்க்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைக்ரோவேவ் அண்ட் நெக்ஸ்ட் லெஸ் தென் என்னவா இருக்கும்? இன்ஃப்ராரெட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எழுதுனா உனக்கு வந்து யூவியா இருக்கும். அடுத்தது காமா ரேவா இருக்கும். ஓகே, இப்ப இது வந்து ஃப்ரீக்வன்சி ரிலேஷன் நீ எழுதிட்ட. இப்ப ஃப்ரீக்வன்சி இங்க எல்லாம் நீ எப்படி எழுதியிருக்கன்னா யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றத வச்சு யாருக்கு வந்து கம்மியா இருக்குன்றத பேஸ் பண்ணி எழுதியிருக்க. இப்ப ஃப்ரீக்வன்சி எனக்கு இங்க கம்மியா இருக்கு, லாம்டா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டிக்ரீசிங் ஆர்டர் தானே கேட்கிறாங்க. டிக்ரீசிங் ஆர்டர் எழுதுனா அப்படியே ரிவர்ஸ்ல எழுது. த மைக்ரோவேவ் greater than infrared greater than UV greater than gamma ray. இது frequency ரிலேஷன், இது வேவ் லென்த் ரிலேஷன். நமக்கு வேவ் லென்த் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? மைக்ரோ, இன்ஃப்ரா, அல்ட்ரா, காமா. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. The displacement of the time graphs two moving particles making an angle 30 degree and 45 degree with the x-axis shown in the figure. What is the ratio of their velocities? First, நம்மளோட A particle and B particle ரெண்டு எடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து ஒவ்வொரு வெலாசிட்டியில 30 டிகிரி ஆங்கிள், 45 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு. அப்ப இதுக்கு வந்து நம்ம டேன்ஜென்ட் லைன் எடுத்தோம்னா நம்மளோட டேன்ஜென்ட் லைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஈக்குவல் டு வெலாசிட்டி. So V1 divided by V2 equal to என்ன எழுதலாம்? tan theta 1 divided by tan theta 2 எழுதிக்கலாமா? ஓகே, அப்ப V1 divided by V2 equal to tan theta 1 ஃபர்ஸ்ட் எவ்வளோ? நம்மளோட 45 டிகிரி. ஏன்னா A1 டேர்ம்ஸ் இங்க இருக்குது இல்லையா? சரி, அப்ப tan 45 degree divided by tan 30 degree. tan 45 1, tan 30 degree எவ்வளோ? 1 by root 3. அப்போ V1 by V2 ratio root 3. 1 is to 1 by root 3. V1 is to V2 ratio எழுதும்போது 1 is to root 3, third option. Next question. The maximum intensity in a Young's double slit experiment is I0. The intensity of a point on the screen value. The path difference between the two interfering beams is lambda by 3 will be. நமக்கு வந்து எவ்வளவு maximum intensity இங்க வந்து I0 கொடுத்துட்டாங்க. So I equal to I0. What is the intensity on the point? Path difference கொடுத்தாச்சு. del x equal to lambda by 3. இப்போ வந்து இன்டென்சிட்டி பாயிண்ட் என்னன்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இன்டென்சிட்டி நீ ஃபைண்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா இன்டென்சிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு I0 cos square pi by 2 இருக்கு. அப்ப இதுல இருந்து பையோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப பைக்கு நம்ம எழுதும்போது ஃபார்முலா 2 pi by lambda into del x இருக்கும். இப்ப 2 pi by lambda del x வந்து lambda by 3 எழுதலாம். இப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு 2 pi by 3 பைன்னு கிடைக்கும். நம்மளோட ஃபார்முலாக்காக நீ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். pi by 2 equal to 5 by 3 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பையோட வேல்யூஸ் கிடைச்சாச்சு. So I equal to I0 cos square 5 by 2 பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ற? 5 by 3 சப்ஸ்டிட் பண்ற. 5 by 3 சப்ஸ்டிட் பண்ணனா உனக்கு I equal to I0 5 by 3 1 by 2 இருக்கும். 1 by 2 ஸ்கொயர் பண்ணனா 4. So ஆன்சர் வந்து second option I0 divided by 4. Next question. The peak voltage of an AC source is equal to. Peak voltage வந்து alternating source-க்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா RMS value of AC source கிடையாது. ஏன்னா நம்மளோட VRMS or IRMS
பீக் வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதும் போது யாருக்கு ஈக்குவலா எழுதுவோம்? V0 by root 2 மீன்ஸ் 1 by root 2 க்கு ஈக்குவல் பண்ணி எழுதுவோம். அப்ப பீக் வோல்டேஜ்ன்றது என்னதுதான்? VRMS, IRMS இதெல்லாம் எழுதும் இல்லையா? அப்ப இங்கேயும் எழுதும்போது இதுவும் 1 by root 2 தான் வரும். 1 by root 2. இப்ப root 2 times of the RMS value of AC source கிடையாது. ஏன்னா RMS வேல்யூக்கு 1 divided by root 2 இருக்கு. அப்ப 1 divided by root 2 times of the RMS value correct தான். அப்ப third option. The value of voltage supplied to the circuit is at all the instant. எல்லா இன்ஸ்டன்ட்டுக்குமே அது ஈக்குவலா இருக்காது, வேரி ஆகும். இப்ப 2 தப்புதான். ஃபர்ஸ்ட் 2 தப்புதான். நமக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம எழுதுற ரிலேஷன் இந்த ரிலேஷன் எழுதுற ரீசன்னால நம்ம 1 by root 2 சொல்றோம். Next question. If the tension in a stretched strings is reduced to half, then the ratio of the initial and final speed of a transverse waves along the string and the stringக்கான transverse waves ஃபைனல் இனிஷியல் ஸ்பீட் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட ஸ்பீடு யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்ஷன் ஃபோர்ஸுக்கு எழுது. V1 V2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 டிவைடட் பை T2. ஃபர்ஸ்ட் இருக்கிற டென்ஷன் ஃபோர்ஸ் செகண்டுக்கு என்ன ஆகுது? ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது. அப்பதானே ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ என்னோட ஸ்பீடு P1 இருக்கும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் T, என்னோட ஸ்பீடு V2 இருக்கும்போது இங்க நம்மளோட டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்குது? half reduce ஆகுது. So T by 2. அப்போ V1 by V2 கான ratio the square root of T divided by T by 2. எழுதுனா இந்த டீயும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? root 2 கிடைக்கும். அப்ப root 2 divided by 1 தான் எழுதுவேன். So root 2 is to 1. V1 by V2 ratio root 2 is to 1. Third option. Next question. The statement 1. The kinetic energy of a charged particle moving in a uniform magnetic field, it does not change. Kinetic energy of the moving charged particles. ஒரு பார்ட்டிகல் எனக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னா அவனுக்கான கைனடிக் எனர்ஜி என்ன ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் யாருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும்? ஸ்பீடுக்கு, ஸ்பீட் ஆஃப் த சார்ஜுக்கு. ஏன்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு எழுதுவோம்? QVBன்னு எழுதுவோம். ஆக்சுவலா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் யாருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும்? ஸ்பீட் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகளுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். ஆனா அதே போல என்னோட ஸ்பீடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? the kinetic energy of alpha particles moving in a uniform magnetic field. நம்மளோட சார்ஜ்டு பார்ட்டிகல் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரொட்டேட் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி இட் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்றதான் கொஸ்டின். கண்டிப்பா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஏன்னா யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்பீடு இந்த இடத்துல என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதே half mv² தான் என்டையர் சர்க்குலர் பாத்துக்கு இருக்கும். சரி, if the work done by the magnetic force on the charge is 0. ஏன் work done by the charge? work done W equal to என்னன்னு எழுதுவோம்? F dot S cos theta எழுதுவோம். இங்க இவன் ரெண்டு பேருமே எப்படி இருக்கான்? பர்பெண்டிகுலர். இங்க இவனும் வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப பர்பெண்டிகுலரா இருக்கும்போது cos 90 டிகிரி எனக்கு ஒர்க் டன் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் 2 நமக்கு கரெக்ட் தான். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. The resistance of the thin silver wire is. Resistance of the thin silver wire is 1.0 ohm at a temperature T1. Okay. 20 degree Celsius. The wire is placed in a liquid path. Its resistance raised to 1.2 ohm. Actually, இங்க ஒரு resistance கொடுத்திருக்காங்க. அப்ப first R1 எனக்கு 1.0 and R2 எனக்கு எவ்வளவு ரைஸ் ஆகுதுன்னா 1.2 ohmக்கு எனக்கு ரைஸ் ஆகுது.
அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் T2 ஃபைன் பண்ணு அப்படின்றதான் கொஸ்டின். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 3.8 into 10 to the power minus 3 per degree Celsius. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபைன் பண்றதுக்கு R equal to நம்ம என்ன எழுதிருப்போம் R0 1 plus alpha into T minus T0 எழுதிருப்போம். இங்க வந்து நம்ம T1 T2 எடுத்துக்கிட்டதுனால இந்த ஃபார்முலாவையும் எழுதும் போது இவன் இனிஷியல் இவன் ஃபைனல் இவனும் ஃபைனல் இனிஷியல் இல்லைன்னா நீ R1 R2 எடுத்துக்கோ ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். சரி இது R2 இவன் R1 இங்க இருக்கிறவன் T2 இங்க இருக்கிறவன் T1. நீ யார் ஃபைன் பண்ணணும் T2 தான் ஃபைன் பண்ணணும். சரி R2 எவ்வளவு இருக்கு 1.2 R1 எவ்வளவு இருக்கு 1.0 into 1 plus alpha எவ்வளவு 3.8 into 10 to the power minus 3 into T2 எனக்கு வேணும். So T2 minus T1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 degree Celsius. நம்ம வந்து இங்க பாரு டிகிரி பர் டிகிரி செல்சியஸ் தான் கொடுத்துருக்கோம். அதனால கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. அதனால நம்ம இதை என்னன்னு வச்சுக்கலாம் 20 டிகிரி செல்சியஸ்னே வச்சுக்கலாம். இப்ப எழுதுனா இது 1.2 divided by 1.0 equal to 1 plus 3.8 into 10 to the power minus 3 T2 minus 20. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா நமக்கு இந்த சைடு வந்து 0.2 இருக்கும். 0.2 minus 1 equal to 3.8 into 10 to the power minus 3 T2 minus 20. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி 3.8 ஆல இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கோ. டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா T2 minus 20 ஆன்சர் எழுது. 72.6 degree Celsius ஆன்சர் கிடைக்கும். So answer fourth option. Next question. The energy that will be ideally radiated by 10 kilowatt. The power P equal to 10 kilowatt and time T equal to 2 hours இருக்கும் பொழுது what is the energy? அப்ப எனர்ஜி equal to நம்ம என்ன எழுதலாம் பவர் பை டைம் எழுதலாம். அப்ப பவர் P equal to எனர்ஜி பை டைம். அப்ப எனர்ஜி equal to பவர் பை பவர் into டைம். பவர் வந்து 10 kilowatt. So 10 to the power 3 and next 2 hours. இது செகண்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2 into 60 into 60 3600. அப்போ இது எழுதுனா இது 10 to the power 4 into 2 into 36 மல்டிப்ளை பண்ணனா 72 into 10 to the power இது 2 னே வச்சுக்கலாம். இப்ப எழுதுனா 10 to the power என்னாச்சு 6 10 to the power 6 into 72. So answer எழுதுனா 72 into 10 to the power 6 joule. So answer fourth option. Next question. A body of mass 100 gram experience a gravitational force 5 Newton. Mass M equal to 100 gram kilogram convert பண்ணனும் அப்படின்னா 100 into 10 to the power minus 3. Particular point. The magnitude of the gravitational field intensity. நமக்கு வந்து forceம் F equal to என்னன்னு கொடுத்துட்டாங்க 5.0 Newton கொடுத்துட்டாங்க. Gravitational field intensity I find பண்ண சொல்லியிருக்கான். Field intensity I equal to formula F divided by M. So F வந்து 5. M எவ்வளவு இருக்கு நமக்கு 100 into 10 to the power minus 3. இங்க பாரு இதை வந்து 10 to the power 2 வச்சுக்கிட்டேன்னா உனக்கு 5 divided by 10 to the power minus 1 தான் இருக்கும். அகைன் அங்க கொண்டுட்டு போனா அப்படின்னா 5 into 10 ஆயிடும். ஆன்சர் 50 Newton per kilogram. Answer third option. Next question. The mass defect with the nuclei in a nuclear fusion reaction is 0.4%. Mass defect del M equal to 0.4% கொடுத்தாச்சு. What is the amount of energy will be liberated when 1 kilogram of nuclei is used for fusion? 1
கிலோகிராம் நியூக்ளியை வந்து அந்த ஃபியூஷனுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இதுல இருந்து வெளியில லிபரேட் ஆயிருக்கும், எலிமினேட் ஆயிருக்கும், வெளியில வந்திருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அதுக்கான மாஸ் டிஃபெக்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப மாஸ் டிஃபெக்ட் வந்து 0.4% இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும், 1 கிலோகிராமுக்கு எவ்வளவு இருக்குன்னு ஃபைன் பண்ணணுமா? அப்ப del m equal to இது 0.4 divided by 100 into 1 கிலோகிராமுக்கு நான் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அப்போ 1 கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணனா எனக்கு எவ்வளவு வந்துச்சு, 4 into 10 to the power -3 கிடைச்சிருச்சு. அப்ப மாஸ் டிஃபெக்ட் எனக்கு வந்தாச்சு 1 கிலோகிராமுக்கு. இப்போ நான் என்ன ஃபைன் பண்ணணும், எனர்ஜி. எஸ், ஓகே, எனர்ஜி எழுதுனா del m into c ஸ்கொயர். அப்ப எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் 10 to the power -3 c ஸ்கொயர் 3 into 10 to the power 8 whole square. இப்ப எழுதுனா 4 into 10 to the power -3 into 9 10 to the power 16. இதுல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா 3 ஸ்கொயர் பண்ணி 6ன்னு போடுவோம், 8 ஸ்கொயர் பண்ணி 64ன்னு போடுவோம். பவரை எப்பவுமே பவர்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதணும், ப்ரீவியஸா இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஓகேவா? சரி, அப்ப 32 36 36 into 10 to the power இது வந்து எவ்வளவு, +16 +16 -3. அப்போ 10 to the power 13. ஆன்சர் வந்து இங்க நமக்கு 3.6ல இருக்கு. சரி, அப்ப 3.6ல எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும், 10 to the power 14 ஜூல் கிடைக்குமா? ஆன்சர் 3.6 into 10 to the power 14 ஜூல். தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A uniform electric field along the positive x-axis. நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, பாசிட்டிவ் x-axisல மூவ் ஆகுது. And A be the origin, B be the point on the x-axis at a distance x equal to 2 centimeter. நம்மளோட பாயிண்ட் A பாயிண்ட் இருக்கு. இந்த A பாயிண்ட் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா ஆரிஜின் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஆரிஜின்ல இருந்து நம்மளோட B பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் அவனுக்கு இருக்கிறது 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அட் B பாயிண்ட். இப்போ and the C be the point on the y axis, y equal to +2 centimeter. What is the potential at the points A, B, C satisfied? Okay. அப்போ y வந்து எனக்கு என்ன டைரக்ஷன்ல இருக்கு, டயக்ராம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து A பாயிண்ட். A பாயிண்ட் வந்து நமக்கு எதுல இருக்குது, ஆரிஜின்ல இருக்கு. சரி, A பாயிண்ட் ஆரிஜின் 0,0. A பாயிண்ட்ல இருந்து என்னோட B பாயிண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ இதை நான் எழுதும் போது இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல, 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு எழுதிக்கிறேன். 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இந்த சி பாயிண்ட் எனக்கு இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னா அதே ஒய் ஆக்சிஸ்லயும் இங்க இருந்து எவ்வளவு இருக்கு, எனக்கு 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இது வந்து 0,2 இருக்கு. இங்க இருக்கிறவன் 2,0 இருக்கான். ரைட்டா? இப்போ பொட்டன்ஷியல் வந்து ஏக்கும் பிக்கும் சிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப இந்த ஏக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கும் சிக்கும் ஃபைன் பண்ணு. இந்த ஏக்கும் சிக்கும் ஃபைன் பண்ணனா இவ ரெண்டு பேருமே என்ன பண்றான், அலாங் த ஆக்சிஸ். இப்ப அலாங் த ஆக்சிஸ் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஆரிஜின் 0,0 அண்ட் இங்க பார்த்தனா இவன் 2 ஒய் ஆக்சஸ்ல இருக்கான். அப்ப ஆரிஜினுக்கு பார்க்கும்போது இவன் ரெண்டு பேருமே சேம் டிஸ்டன்ஸ்னா அவனுக்கு பொட்டன்ஷியல் ரெண்டு பேருக்குமே எப்படித்தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அப்ப பிஏ ஈக்குவல் டு என்னவா இருக்கும், பிசியா இருக்கும். இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா பொட்டன்ஷியல் ஃபார்முலா பி ஈக்குவல் டு கே கியூ டிவைடட் பை ஆர். அப்ப டிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியல் இவ ரெண்டு பேருக்குமான ரிலேஷனை தான் நம்ம இங்க எழுத போறோம். பிஏ and BC. And next relation ஏக்கும் பிக்கும் எப்படி இருக்கும், ஏக்கும் பிக்கும் ஈக்குவலா இருக்குமானா ஏக்கும் பிக்கும் ஈக்குவலா இருக்காது. ஏன்னா ஏவோட ஆரிஜின் வந்து 0, பியோட எக்ஸ் ஆக்சஸ் எவ்வளவு இருக்குது, 2 இருக்குது. அப்ப இங்க இருந்து இவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கான், 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். சோ ஈக்குவலா இருக்காது. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தனா யாருக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும்,
பி கம்பேர் பண்ணும்போது ஏக்கு தான் அதிகமா இருக்கும், பிக்கு வந்து எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஏன்னா அவன் ஆரிஜின்லயே இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் அவனுக்கு தான் என்னது அதிகம். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக பொட்டன்ஷியல் நமக்கு இங்க என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த இடத்துல பொட்டன்ஷியல் விஏக்கு தான் அதிகம், விபிக்கு எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சோ விஏ கிரேட்டர் தென் விபி அண்ட் விஏ ஈக்குவல் டு விசியும் ஒரே ஆரிஜின்ல இருக்கிறதுனால இவனுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஈக்குவல் எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த ரெண்டு கண்டிஷனை ஈக்குவல் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. So second VA equal to VC, VA greater than VB. இது கரெக்ட் தான். மத்த ரெண்டு ஆப்ஷனும் வராது, நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், a copper wire of the length 10 centimeter, L equal to 10 meter. அடுத்து radius R equal to 10 to the power minus 2 divided by square root of 5 meter. The electrical resistance R equal to 10 ohm. The current density of the wire for an electric field strength 10 volt per meter, E equal to 10 volt per meter. ஓகே, ஓகே நீ ஈன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா பீன்னு கூட வச்சுக்கோ. அப்ப எழுதுனா இவன் வந்து D equal to 10 volt per meter. இப்போ கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலா J equal to என்னன்னு எழுதலாம், IA. ஏன்னா கரண்ட் டென்சிட்டி தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, IA. இப்போ இந்த ஐஏல இருந்து நான் இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதணுமா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. ஐ ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், வி பை ஆர்னு எழுதலாம். அண்ட் வி பை ஆர்னு எழுதுனா இவன் வந்து நமக்கு என்னவா இருப்பான், ஏரியா ஏ இன்ட்டு எல். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எல் பை ஏன்னு கிடைக்கும். இது ஃபார்முலா ஆக்சுவலா. அப்ப ஃபார்முலால எழுதுனா ஐ எல் பை, அப்போ வி பை ஆர், வி பை ஆர் ஃபார்முலா என்னது, விக்கு வந்து 10, ஆருக்கும் எனக்கு 10, அண்ட் எல் வந்து 10, ஏ பை ஆர் ஸ்கொயரா. சரி, பை ஆர் ஸ்கொயர் 10 to the power minus 2 divided by root pi the whole square. இப்ப பையும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிடும், 10 கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து 10 to the power 4 சேஞ்ச் ஆயிடும். அப்ப எழுதுனா உனக்கு எவ்வளவு கிடைக்கும், 10 into 10 to the power plus 4 கிடைக்கும். அப்ப எழுதும் போது நமக்கு 10 to the power 5 ampere per meter square கிடைச்சிடும். So answer 10 to the power 5 ampere per meter square. Third option. Next question. A pebble is thrown vertically upward from a bridge with an initial speed V initial or U equal to 5 meter per second. The height of the bridge is 10 meter. Height H equal to 10 meter. The acceleration due to gravity G equal to 10 meter per second square. Then with what velocity does the bubble strikes the ground? நம்மளோட bubble எவ்வளோ வெலாசிட்டியில கிரவுண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இங்க இருந்து ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து ஒரு பாலை நான் என்ன பண்றேன்னா த்ரோ பண்றேன். த்ரோ பண்ணும்போது நம்மளோட கிரவுண்டுக்கும் பால் இருக்கிற பிரிட்ஜோட ஹைட்டும் 10 மீட்டர் ஹைட்ல இருந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G equal to 10 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க, அது வந்து இனிஷியல் ஸ்பீட்ல இங்க இருந்து U equal to 5 மீட்டர் per செகண்ட்ஸ்ல நான் த்ரோ பண்றேன்னா நம்மளோட பால் இங்க கீழே வந்து கிரவுண்ட்ல ஹிட் ஆகும்போது எவ்வளவு ஃபைனல் வெலாசிட்டி வச்சிருக்கோம் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப டிஸ்டன்ஸ் இருக்கு, கிராவிட்டி இருக்கு, நம்மளோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இது வந்து g க்கு ஈக்குவல் ஆயிடும், இங்க இருக்கிற s h க்கு ஈக்குவல் ஆயிடும். அப்ப எழுதுனா ஓகே, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u வந்து 5 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டு g 10 இன்டு h எவ்வளவு 10 மீட்டர். அப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 பிளஸ் 200. v square equal to square root of 225 and square root of 225. v equal to square root of 225. v எழுதும்போது எனக்கு எவ்வளவு கிடைச்சிரும் 15. இந்த வெளியில எடுத்தேன்னா
15 meter per second இருக்கும். So answer is equal to 15 meter per second. Next question. An electric lift with the maximum loaded 250 kilogram. ஆக்சுவலா இந்த லிஃப்ட் சம்ம நமக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அதனால இந்த லிஃப்ட் சம்ம என்ன டைப்ல கேட்டாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பார்த்து அட்டன் பண்ற மாதிரி போட்டு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு எலக்ட்ரிக்கல் லிஃப்ட்ல 2500 கிலோகிராம். இதுல யார் இருக்கா? லிஃப்டோக்கும் பேசஞ்சருக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து. இப்ப இதுல வந்து ஒரு மேன் இருக்கான். சரி, இந்த லிஃப்டோட வெயிட்டும் மேனோட வெயிட்டும் ரெண்டும் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னா 250 கிலோகிராம் இருக்கு. 2500 கிலோகிராம் இஸ் மூவிங் அப் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். மேல மூவ் ஆகும்போது எவ்வளவு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகுது? v equal to 0.5 அப்படின்ற கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. இப்ப கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனா ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரி, இப்ப ஆக்சிலரேஷன் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், the frictional force opposing the motion is 3500. இதுல ஆக்ட் ஆகுற ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், லிஃப்ட் வந்து எனக்கு மேல போச்சு அப்படின்னா ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுல ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்ப ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 3500 நியூட்டன் வச்சுட்டோம். கன்சிடரிங் த லிஃப்ட் டு பி 100% எஃபிஷியன்ட். நம்மளோட லிஃப்ட் வந்து 100% எஃபிஷியன்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா the power delivered by the motor to the lift when lift is going up fully loaded. அது எவ்வளோ வெயிட் வச்சிருந்துச்சுன்னா 100% எஃபிஷியன்ட் ஆஃப் பவரை நமக்கு டெலிவர் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின் ஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிஃப்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அப்போட ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட் ஆகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் 0. செகண்ட், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். மேல அந்த லிஃப்ட்டுக்கு ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்ப டென்ஷன் ஃபோர்ஸ், நம்மளோட டென்ஷன் ஃபோர்ஸ் T ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 2500 பிளஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எழுதலாமா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் நமக்கு தெரியுமே, 3500. இதை ஆட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 28,500 நியூட்டன் கிடைச்சிருச்சா? அப்ப T ஈக்குவல் டு இவ்வளவு கிடைச்சிருச்சு. நம்மளோட லிஃப்டோட டென்ஷன் ஃபோர்ஸ் இவ்வளோ. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ பவரை 100 எஃபிஷியன்ட்ல ஒர்க் ஆகும்போது டெலிவர் பண்ணும். நம்ம வந்து எவ்வளவு வெயிட்னு கேட்டுக்கோமா? வெயிட் வராது, பவர் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கான். அப்ப பவர் P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இருக்கும்போது F டாட் V எழுதலாம்ல. இப்போ பவர் P ஈக்குவல் டு F எவ்வளோ? இங்க டென்ஷன் ஃபோர்ஸ் 2500 இன்ட்டு வெலாசிட்டி 0.5. அப்போ P ஈக்குவல் டு ஃபைன் பண்ணணும்னா நமக்கு 14,215 வாட் ஆன்சர் கிடைக்கும். So answer fourth option. Next question. In an arrangement shown in the figure, MA equal to 3 kg and MB equal to 2 kg, the strings are light and inextensible. The acceleration of the center of mass of both the block is G is the acceleration due to gravity and neglect the friction everywhere. இப்ப நமக்கு வந்து AB மாஸ் இருக்கு. ஏவோட மாஸ் வந்து 3 kg கொடுத்துட்டாங்க, பியோட மாஸ் 2 kg கொடுத்துட்டாங்க. இவன் ரெண்டு பேருமே inextensible. இப்ப நம்ம வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான், எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு. இப்போ யார் டவுன்வோட ஆக்ட் ஆகுவா? 3 kg டவுன்வோட ஆக்ட் ஆகும், 2 kg அப்போட ஆக்சலரேட் ஆகும். ஓகே, இப்போ ஆக்சலரேட் ஆகும்போது எனக்கு ரெண்டு பேருக்குமே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? சம் டென்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அப்ப டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இவனுக்கான டென்ஷன் ஃபோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? இப்ப டென்ஷன் ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது அந்த ஃபார்ம்ல நீ T ஈக்குவல் டு எழுதினாலும் ஓகே, இல்ல நீ F ஈக்குவல் டு எழுதினாலும் F ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? அப்ப மைனஸ் பண்ணி எழுதுனா MA மைனஸ் MB இன்டு Gன்னு எழுதல. ஏன்னா அப்போட ஆக்சலரேட் ஆகும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். அப்ப F ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 இன்டு G. அப்ப F ஈக்குவல் டு என்னவா மட்டும் இருக்கும்? G மட்டும் இருக்கும். நீ F ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்ப எவ்வளவு ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுது? ஆக்சலரேஷன் A ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் F டிவைடட் பை டோட்டல் மாஸ். அப்ப டோட்டல் மாஸ் எழுதும்போது டோட்டல் மாஸ் டோட்டல் மாஸ். சரி,
எஃப் எவ்வளவு உங்களுக்கு ஜி, டோட்டல் மாஸ் எவ்வளவு 3m plus 2m 5. இப்போ ஆக்சலரேஷன் வந்து g by 5 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சலரேஷன் a equal to g by 5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எழுதணும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எழுதுனா ma a plus mb ab minus m1 plus m2. இது நமக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ்னா இதுதான் ஃபார்முலா. நான் கண்ண மூடிட்டு எழுதிடுவேன். ஆனா இங்க பிளஸ் போட்டேன்னா அதுக்கான ஆன்சரும் அங்க இருக்கும். ஆக்சுவலா இங்க பிளஸ் வராது, என்னவா மட்டும்தான் இருக்கும், மைனஸா மட்டும்தான் இருக்கும். ஏன் மைனஸ் வரும்னா ஒன்னு அப்வோர்டா ஆக்சிலரேட் ஆகுது, இன்னொன்னு டவுன்வோர்டா ஆக்சிலரேட் ஆகுது. அப்வோர்டா டவுன்வோர்டா வரவன் பாசிட்டிவ், அப்வோர்டா போறவன் நெகட்டிவ். சோ நெகட்டிவ். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது m இன்ட்டு ஆக்சிலரேஷன் a இங்க எழுதும்போது இது வந்து 2a சரி டிவைடட் பை 5 இன்ட்டு g. அப்ப இது வந்து என்னவா இருக்கும் நமக்கு a divided by 5 ஆ இருக்கும். and a divided by 5 equal to இது எதுக்கு ஈக்குவல் g by 5 ஈக்குவலா. சரி அப்ப a க்கு வந்து நம்ம என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், g by 5 சப்ஸ்டிட் பண்ணோம்னா a க்கு g by 5 g by 25 equal to a by 5. அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா 5 ஆ இருக்கும். ஸோ ஆக்ஸ் equal to g by 5. ஸோ டவுன்வர்ட் ஆக்சிலரேஷன். ஏன் டவுன்வர்ட் 3 kg தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், டவுன்வர்ட் ஆக்சிலரேட் ஆகும். அப்போ g by 5. Next question. The length, breadth and thickness of the metal sheet 5 point length L equal to 5.234 and breadth B equal to 1.002 and thickness T equal to 2.05 respectively. What is the volume of the sheet up to the correct number of the significant figures? Correct number of significant figures ல கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவ, a கியூப்னு எழுதலாம். அப்போ வால்யூம் a கியூப்னா இது மூணையும் நீ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2.34 இன்ட்டு 1.002 இன்ட்டு 2.05. ஆக்சுவலா இது என்ன ரூல பேஸ் பண்ணி இருக்கு, ப்ராடக்ட் ரூல பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ரூல்னா நம்ம யாரை கன்சிடர் பண்ணணும், லீஸ்ட் சிக்னிபிகன்ட் ஃபிகரை கன்சிடர் பண்ணணும். இப்ப இதுல பார்த்தோன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர் வச்சிருக்கு, ரெண்டாவது யூஸ்வல் 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ், இதுல இருக்கிறது 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ உங்களோட ஆன்சர்ல லீஸ்ட் யாரு, திக்னஸ் தான். அவனுக்கான வேல்யூஸ் தான் நீ என்னவா எழுதணும், சிக்னிபிகன்ட் ஃபிகரா எழுதணும். இதுல பாயிண்ட்ல டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு, அதனால நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா எழுதுனேன்னா உனக்கு ஆன்சர் தப்பா வந்துடும். ஏன்னா நம்ம எழுதுறது கரெக்ட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ், அதனால இந்த டெசிமல் பாயிண்டோட நீ என்ன பண்ணி எழுதணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இந்த டெசிமல் பாயிண்டோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் 0.1075116 கிடைக்கும். இதை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கணும், 3 டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கணும். இப்ப 3 டெசிமல் பாயிண்ட்னா 0.107 இப்படி நீ எழுதுனா உனக்கு என்ன கிடைச்சிடும், கரெக்ட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் கிடைச்சிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் 0.107 மீட்டர் கியூப். நம்ம இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணுவோம். இந்த 5 நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணனேன் அப்படின்னா நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம், 108 அப்படின்னு போடுவோம். 5 இங்க யார ஃபாலோ பண்ணுதுன்னு பாக்கணும். எனி நம்பர்ஸ இதுக்கப்புறம் 3 டிஜிட் இருக்கு. அப்ப 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணும் பொழுது நான் முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணி எழுதக்கூடாது. அதனால இத அப்படியே 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ்ல எழுது. உன்னோட கொஸ்டின் கரெக்ட் நம்பர் ஆஃப் த சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். ஒருவேளை இதுக்கான ஆன்சர் 0.108 ஆக இருக்கணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து உனக்கு என்னன்னு கேட்கணும், வால்யூம் ஆஃப் த ஷீட் அப் டு rounding off கரெக்ட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்னு கேட்டா மட்டும்தான்
நீ என்னன்னு எழுதணும் 0.108 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதணும். அதர்வைஸ் உனக்கு கரெக்ட் நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஆன்சரை மட்டும் 0.107 மீட்டர் கியூப் மட்டும்தான் எழுதணும். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Next question. The two insulated conductors are charged by transferring electrons from one conductor to another. A potential difference VA minus VB equal to 200 volt is produced by transferring the electrons. Number of electrons. எவ்வளவு number of electrons transfer பண்ணுது? 12.5 into 10 to the power 15 electrons transfer பண்ணுது from one conductor to another conductor. What is the capacity of the system will be? எவ்வளவு capacitance வச்சிருக்கும் அப்படின்றத question. அப்போ capacitance find பண்ணணும்னா நமக்கான ஃபார்முலா என்னன்னு எழுதலாம்? Q equal to CV எழுதுவோமா? Q equal to C into V. அப்ப C equal to Q by V. Q க்கு N E divided by V எழுதுனால N எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 12.5 into 10 to the power 15. எலக்ட்ரானுக்கு என்ன எழுதலாம்? 1.6 into 10 to the power minus 19 divided by பொட்டன்ஷியல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 200 வோல்ட்னு கொடுத்தாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து 10 to the powerல இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா நமக்கு 2000 divided by 200 இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 10. ஸோ 10 into 10 to the power இங்க என்ன இருக்கு? 4. 10 to the power 15 இது எழுதணும் அப்படின்னா நமக்கு 10 to the power minus 4 கிடைக்குமா? சரி, அப்ப 10 to the power minus 4 minus 4ல சரி, அப்ப நமக்கு பவர் கால்குலேஷன்ல சரி இப்படி எழுதிக்கோ. இப்ப இது வந்து 200 நீ என்ன பண்ணிக்கிறேன்னா 10 to the power 2 வச்சுக்கோ. 10 to the power 2னா உனக்கு மேல போகும்போது என்ன ஆயிடும்? இப்போ வந்து 12.5 into 1.6 into 10 to the power இது -4 -2 உனக்கு என்ன ஆயிடும்? -6 ஆயிடும். அப்படின்னா நான் இந்த 200 என்னன்னு எழுதிக்கணும்னு சொல்றேன். 2 into 10 to the power 2 எழுதிக்கோன்னு சொன்னேன். அப்ப 2 எழுதுனா மேல போனா -2 -4 -2 -6. சரி, இப்போ வந்து டிவைடட் பை 2. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 10 into 10 to the power -6 ஆன்சர் கிடைக்கும். இங்க வந்து ஆன்சர் 10 மைக்ரோ ஃபேரட்ல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் 10 மைக்ரோ ஃபேரட். ஸோ ஆன்சர் வந்து 10 மைக்ரோ ஃபேரட். இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பவர் எல்லாம் ஈஸியா எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சருக்கு ஏத்த மாதிரி இந்த பவரை நம்ம எப்படி ஈஸியா எலிமினேட் பண்றது அப்படின்னு பார்த்தனாதான் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா நீ இதை மைனஸ் பண்ணி 10 to the power -5 போட்டுட்டு எனக்கு இங்க ஆன்சர் வரல அப்படின்னு தேடாத. இங்க மைக்ரோ ஃபேரட்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால 10 to the power -6 நீ என்னன்னு எடுத்துக்கலாம்? மைக்ரோனே எடுத்துட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன். Next question. A solid sphere is uniform density and radius R exerts a gravitational force of attraction F1 on a particle P. First ஒரு solid sphere இருக்கு. எவ்வளவு ரேடியஸ் வச்சிருக்கு? R ரேடியஸ் வச்சிருக்கு. அது P பாயிண்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சிருக்குன்னா F1 ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் F1. நெக்ஸ்ட் அதே ஸ்பெரிக்கல் கிராவிட்டி R/2 ரேடியஸ் வச்சிருக்கு. F1 அட்ராக்ஷன் வச்சிருக்கிறவனுக்கு ரேடியஸ் வந்து R இருந்திருக்கு. அண்ட் F2 அட்ராக்ஷன் வச்சிருக்கிறவனுக்கு ரேடியஸ் என்னவா இருக்குது? R/2 இருக்கு. This spheres of gravity now applies the gravitational force F2 on the அதே same point P. What is the ratio of F1 and F2? இது வந்து ஒரு கிராவிட்டி சம். இந்த கிராவிட்டி சம் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இவன் R டிஸ்டன்ஸ்ல இருக்கான். அண்ட் P பாயிண்ட்ல கிராவிடேஷனல் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 2R டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு இது M1 மாஸ் வச்சிருக்க ஸ்பியர் வச்சுக்கோ, இது M2 மாஸ் வச்சிருக்க ஸ்பியர் வச்சுக்கோ. இங்க வந்து யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு நம்ம மாஸ் எனக்கு தெரியாதுன்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மாஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்.
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து F1 ஃபோர்ஸ் எழுதலாமா? F1 எழுதுனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் G M M டிவைடட் பை F1 ஃபோர்ஸ் எவ்வளோ R ஸ்கொயர் தான். R ரேடியஸ் வச்சிருக்கு. எவ்வளவு பாயிண்ட்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு 2R. அப்ப 2R பிளஸ் R ஈக்குவல் டு 3R. இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரணும் 3R டிஸ்டன்ஸ் வரணும். 3R ஸ்கொயர். இப்ப எழுதும்போது G capital M small m divided by 9R ஸ்கொயர். நம்ம M1 M2 வச்சுக்கலாம். உனக்கு அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். M1 M2 M1 M2. M1 பிக் ஸ்பியர், M2 ஸ்மால் ஸ்பியர். சரி, F1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு மாஸ் டென்சிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப மாஸ் டென்சிட்டி ஃபைண்ட் பண்ணணும்னா ரோ ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். அப்ப M ஈக்குவல் டு ரோ இன்டு வால்யூம் எழுதுவோம். ஸோ M ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப் இன்ட்டு ரோ எழுதிப்பேன். அப்ப M1 ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப் இன்ட்டு ரோ. மாஸ் டென்சிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த M1 M2ல கொண்டுட்டு போயிட்டு இந்த மாஸ் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப மாஸ் ரேஷியோ M1க்கு என்னன்னு எழுதலாம் 4/3 பை. அவன் எவ்வளவு ரேடியஸ் வச்சிருக்கான் ஆர் கியூப் ரேடியஸ் வச்சிருக்கானா, சோ ஆர் கியூப் இன்ட்டு ரோ. இப்ப M2க்கும் நம்ம மாஸ் டென்சிட்டி ஃபைண்ட் பண்ணலாம். M2 4/3 பை. அவன் எவ்வளவு ரேடியஸ் வச்சிருக்கான் இங்க இருந்து 3R ரேடியஸ் வச்சிருக்கான். அப்ப R/2 ரேடியஸ். அப்ப R கியூப் டிவைடட் பை 8. R/2 தானே. சரி, R கியூப் டிவைடட் பை 2 பவர் கியூப் 8 இன்ட்டு ரோ. இப்ப நம்மளோட M2 எவ்வளவு டைம்ஸ் ஆஃப் M1க்கு ஈக்குவல்னு கால்குலேட் பண்ண, இது 4/3 பை R கியூப் இன்ட்டு ரோ. நான் என்னன்னு எழுதலாம் M1 எழுதலாம் இல்லையா? அப்ப இவன் எவ்வளவு டைம்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிடுவான் M1 மாஸுக்கு ஈக்குவல் ஆயிடுவான். ரைட். அப்ப M1க்கும் M2க்கும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியாச்சு, மாஸ் டென்சிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதை கொண்டு போயிட்டு நம்ம இந்த ஃபோர்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க ஆன்சர். இதே மாதிரியே F2. இப்ப F2 எழுதுனா கிராவிட்டியில இருந்து நியூஸ்பியர். கிராவிட்டியில இருந்து நியூஸ்பியர் ஃபைண்ட் பண்ணும்போது 3R டிஸ்டன்ஸ் வச்சிருக்கிறவன் இங்க இருந்து கிராவிட்டி ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பான். அப்ப R பிளஸ் 3R பிளஸ் R/2. ஏன் இதை நான் 3R பிளஸ் R/2 எழுதுறேன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் 3R ஃபார் பிக் ஸ்பியர். அண்ட் என்னோட ஸ்மால் நான் R/2 ரேடியஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெளியில எடுத்துட்டேன். அப்ப வெளியில எடுத்துட்டேன்னா அவனுக்கான ரேடியஸ் எவ்வளவு இருக்கு R/2 ரேடியஸ் இருக்கு. இப்ப இதை மல்டிப்ளை பண்ண 6R minus R divided by 2. So 5R divided by 2. இப்போ செகண்ட் மாஸ்க்கான கிராவிட்டிக்கான ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்ப கிராவிட்டிக்கான ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணும் பொழுது இவனை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாமா? அப்ப மைனஸ் பண்ணி எழுதுனா G M1 M2 divided by 9R square minus G M1 M2 divided by மாஸ் எவ்வளவு இங்க M1/8 தானே இருக்கு. அப்ப 8 இன்ட்டு எவ்வளவு R வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் 5R/2 the whole square. இப்போ நம்மளோட F2 வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது 50 M1 M2 minus 9R square 50R square M1 M2 divided by டோட்டலா வந்து உனக்கு 450 R பவர் 4 கிடைக்கும். சரி, ஸோ மறுபடியும் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபைனலா வந்து 41 M1
m2 divided by 450 r ஸ்கொயர் மட்டும் இருக்கு. இப்ப இவன் வந்து f2 ஃபைண்ட் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இவனை ரெண்டு பேத்துக்கும் ரேஷியோ எடுக்கும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மு தான், ஆனாலும் கத்துக்கோ, ஈஸி போட்டுடலாம். அப்ப f1/f2 எழுதும்போது காமனா இருக்கிற டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இவனுக்கும் gm1 m2 இருக்கு, இவனுக்கும் gm1 m2 இருக்கு. ரேஷியோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 50 divided by 41 ஆன்சர் கிடைக்கும். So answer வந்து 50:41. Next question. A simple pendulum is suspended from a ceiling of the lift. When the lift is at rest, the time period is t. With what acceleration should lift be accelerated upward in order to reduce its time period to 2t/3? நமக்கு வந்து இதே கொஸ்டின் FST 6ல எழுதணும். என்ன எழுதணும்னா நம்மளோட டெம்பரேச்சர், நம்மளோட டைம் பீரியடுக்கான ரிலேஷனை இந்த சிம்பிள் பெண்டலம்ஸ் வச்சுட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட டைம் பீரியட் t = 2π√, என்னது L/g. ஒரு லிஃப்ட் இருக்கு, அது இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு, அதோட சீலிங்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிள் பெண்டலமா கட்டி தொங்க வச்சாச்சு. அப்ப அதோட டைம் பீரியட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, t = 2π√L/g. அவனை நம்ம டீனே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட லிஃப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா அப்வோர்ட ஆக்சலரேட் ஆகுது. அப்வோர்ட ஆக்சலரேட் ஆகும்போது என்னோட டைம் பீரியட் எவ்வளவா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 2t/3 ரெடியூஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு ஆக்சலரேஷன்ல நம்மளோட லிஃப்ட் ஆக்சலரேட் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ டைம் பீரியட் 2t/3 இருக்கும் பொழுது இவன் 2π√L/ லிஃப்ட் அப்வோர்டா தானே மூவ் ஆகும். அப்ப இவனை ஜி எஃபெக்ட் பேஸ் பண்ணி எழுதிக்கலாமா? அப்ப அப்வோர்டா மூவ் ஆகும்போது g+n தானே எழுதுவோம். ஓகே, இப்போ 2/3 இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? சரி, அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா t/3 = acceleration. ஓகே, அப்ப ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரேஷியோ, டேக் த ரேஷியோ ஆர் டிவைடுன்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து 2t/3t = இதை டிவைட் பண்ணும்போது காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும். அதனால காமனா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்க, ரொம்ப லென்த்தி தேவையில்ல. இப்ப காமனா போனோம்னா எல் இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், g+a/g கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்ப இதுக்கு போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்தனா இவன் 4 ஆயிடுவான், இவன் 9 ஆயிடுவான். அப்ப ஓகே, இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல எழுதிட்டேனா? ஓகேடா, மாத்தி எழுதிட்டேன்டா. 3/2. அப்ப 9/4 = g+a/g. அப்ப 9g = 4g + 4a. இப்ப இதை மைனஸ் பண்ணனா உனக்கு என்ன வரும், 5g = 4a. அப்ப a = 5g/4. சரி, ஆன்சர் நீ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி போட்டோம்னா உனக்கு ஆன்சர் தப்பா வரும். என்ன பண்ணணும், ரிலேஷன் t1/t2. ஓகே, நான் ரேஷியோ மாத்தி எடுத்துட்டேன். அப்போ இப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு, a = 5g/4, third option. Next question. The assessment. Young's modulus of a perfect elastic body is 0. ஒரு யங்ஸ் மாடுலஸ்க்கு பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி. பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா என்னது, இன்எலாஸ்டிக். அது திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப யங்ஸ் மாடுலஸ்க்கு இன்எலாஸ்டிக் அப்படின்னா அதுக்கு யங்ஸ் மாடுலஸ் இருக்குமா, திரும்ப அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரலன்னா அதனால 0. அப்போ அசன் கரெக்ட் தான். ரீசன் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் பாடிக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இல்ல. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது திரும்ப என்ன பொசிஷனுக்கு வந்திருக்கணும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்திருக்கணும். அது திரும்ப வரல அப்படின்னாலே அது என்னதுதான், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு 0. அப்ப ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் = என்னது, 0.
அப்ப ரெஸ்டோரிங் கோர்ஸ் ஜீரோவா இருக்கிறதுனாலதான் யங்ஸ் மாடலஸும் எனக்கு என்ன ஆகுது, அதுக்கு பெர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் பாடிக்கு ஜீரோ ஆகுது. அப்ப என்னோட ரீசன் அசசனை என்ன பண்ணும், எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கரெக்ட், எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட் தான். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் அசசன் ரீசன் வரும்பொழுது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அசசனும் ரீசனும் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஃபார்முலாவா இருந்தா ஃபார்முலா ரிலேஷன் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்றத செக் பண்ணு. தியரியா இருந்தா ரீசன்ல இருக்கிற அந்த தியரி நம்மளோட அசசனுக்கு சூட்டபிளா இருக்குதா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ணு. ஆன்சர் நம்மளோட கொஸ்டினுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question, a ball is projected with velocity 20 meters second power minus 1 and angle 60 degree with the vertical direction. Its speed at the highest point of the trajectory will be. அது வந்து அதோட highest pointல எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகும். ஓகே, ஒரு பால நான் இங்க இருந்து இங்க என்ன பண்றேன்னா ப்ரொஜெக்ட் பண்றேன். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்பீடு 20 மீட்டர் பர் செகண்ட். வெர்டிகலா எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. இப்போ ஸ்பீட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட், இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் தானே ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது ஆக்சுவலா விஎக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், யூ காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் இங்க யாரை ஃபைன் பண்ணணும், விஎக்ஸ் ஓட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும், சிம்பிள். அப்ப விஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. அப்ப விஎக்ஸ் ஈக்குவல் டு யூ, யூ வந்து எவ்வளவு நமக்கு 20 காஸ் 60 டிகிரி. அப்ப எழுதுனா 20 cos 60 degree root 3 by 2. So எழுதும்போது இவன் கேன்சல் ஆயிடும். அப்ப 10 root 3. அப்ப Vx equal to 10 root 3. இந்த கொஸ்டினை நமக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியும். ஆனா இந்த ஃபார்முலாவை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற இந்த பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ட்ரெஜெக்டரி கேட்டிருக்கானா, அப்ப நம்மளோட ப்ரொஜெக்டரி மோஷனுக்கு ஹையஸ்ட் பாயிண்டே என்ன நம்ம படிப்போம்னா மேக்சிமம் ஹைட் தான் படிப்போம். அந்த மேக்ஸிமம் ஹைட்ல ஸ்பீடு யாருக்கு ஈக்குவல்னா Vx equal to u cos theta ஈக்குவல். அவ்வளவுதான் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 10 root 3 meter second power minus 1. ஓகே, next question. The two transparent media A and B are separated by a plane boundary. The speed of light those media is 1.v1 equal to 1.5 into 10 to the power 8. So okay, இங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க, மீட்டர் per second. And speed of B equal to 2.0 into 10 to the power 8 meter per seconds. The critical angle for those media. இது ரெண்டையும் நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன், D டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். So distance D equal to some டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் தான் கொடுத்திருக்கானா. ஓகே, and speed of light in those media are 1.51 கொடுத்தாச்சு, 2.0 கொடுத்தாச்சு. கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரிலேஷன் எழுதுவோம், மியூ ரிலேஷன் எழுதுவோம். மியூ ரிலேஷன் எழுதும் போது என்னன்னு கிடைச்சிடும் நமக்கு, சி பை வி. ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சி பை வி எழுதுவோமோ. அப்ப ஸ்பீட் வி ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், சி பை மியூன்னு எழுதலாம். சி பை மியூ எழுதும்போது உனக்கு மீடியாக்கான ஸ்பீடு தான் இங்க கொடுத்துட்டாங்களே. வி ஈக்குவல் டு என்னது, inversely proportional to 1 by mu. ஓகே, அப்ப sin i, எனக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் sin i தானே. அப்ப sin i எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த இடத்துல, mu or refractive index. First mu a divided by mu b க்கு inversely proportional னா, அப்போ இவன் BB divided by என்னவா இருப்பான், B ஏவா இருப்பானா. சரி, அப்போ இதுல இருந்து நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து sin i equal to 1.5 into 10 to the power 8 and 2 into 10 to the power 8. So 8 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2ம் 15ம் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 0.750 கிடைக்குமா. சரி, அப்ப sin i equal to 0.750. இண்டெக்ஸ் தானே கேக்குறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் தானே கேக்குறான். அப்ப i equal to sin inverse of 0.750. So answer sin inverse of 750, first option. Next question. For the given logic gate circuits, identify the very correct option. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன கேட்டு இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே, இதுவும் NAND கேட்டு, இது NAND கேட், இங்க இருக்கிறவன் AND கேட்டா இருக்கான்.
இப்போ இவனுக்கு ஒரு அவுட்புட் கேட் கொடுத்துட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து ஏ மூவ் ஆகுது, அப்போ இவன் வந்து ஏவா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட் செகண்ட் கேட்னு கூட நீ செப்பரேட் பண்ணிக்கோ. இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டுக்கான அவுட்புட் கேட் 1 அவுட்புட் ஆஃப் கேட் 1. சரி, இப்ப அவுட்புட் ஆஃப் கேட் 1க்கு y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஏ போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தனா ஏல இருந்து திரும்பவும் பிக்கு எனக்கு இங்க கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இவன் வெறுமனே என்ன மட்டும்தான் வச்சிருக்கான் அப்படின்னா ஏவா இருக்கிறான். இங்க இருந்து கனெக்ட் ஆயிட்டு பி இங்க போயிடுச்சு, அப்ப பி. சோ ஏ டாட் பி த ஹோல் பார், அப்ப y ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார். அப்ப கேட் 2க்கு ஃபார் கேட் 2 இங்க ஏ வருது, ஏ இன்வெர்ட்டா வருது, அதேதான் எனக்கு இங்கேயும் வருது. சோ y ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எழுதலாம், ஏ dash dot be the whole bar. இப்ப a dot be the whole bar எழுதியாச்சா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இத ரெண்டையும் கொண்டுட்டு போயிட்டு ஆண்ட் கேட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப கேட் இத வந்து 3ன்னு வச்சுக்கோ. அப்ப கேட் 3க்கு யார் யாரெல்லாம் மூவ் ஆகுறாங்க, ஃபார் கேட் 3க்கு y equal to a dot b the whole bar. ஓகே, a bar dot b bar the whole bar. இந்த பாயிண்ட் வந்துருச்சு. இப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன் படி இவனை ரெண்டு பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணு. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன ரிலேஷன் கிடைக்குது, பி காமனா வெளியில எடுத்துக்கோ. பி பார் ரெண்டுக்கும் இருக்கா, பி பார காமனா வெளியில எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறவன் எழுதுனா இங்க ஒருத்தனுக்கு ஏ பார் த ஹோல் பார் இருக்கா, தனித்தனியாவே எழுதி காமிக்கிறேன். ஏ டாட் ஏ பார் பிளஸ் ஏ பார் த ஹோல் பார்னு இருக்கும். ஏன்னா இதை எழுதும் போது ஏ பார் டாட் பி பார் பிளஸ் ஏ டாட் பி பார்னு எழுதிக்கலாம். இப்ப பி பார் ரெண்டுக்கும் காமனா இருக்கு, வெளியில எடுத்துட்டேன்னா இது. இதுல இருந்து ஏ பார் பிளஸ் ஏ டபுள் பார்ல இருந்ததுன்னா எனக்கு ஏ மட்டும்தான் கிடைக்கும், இதுக்கான வேல்யூ 1ன்னு எழுதலாம். அப்ப இவனுக்கு பக்கத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா ரிமைனிங் உனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், பி பார் மட்டும்தான் ஆன்சரா இருக்கும். சோ இந்த அவுட்புட் வேல்யூ y ஈக்குவல் டு பி பார் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ட்ரூத் டேபிள் போடலாம். இப்ப இதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டோம்னா ட்ரூத் டேபிள் ஏ பி சி. சரி, ஏக்கு வந்து 0 கொடு, சி இங்க என்னது பி பார் தானே, ஏக்கு 0 பிக்கு 0, அப்ப பி பார் என்னது 1, ஏக்கு 1 பிக்கு 0, இப்ப பி பார் என்னவா இருக்கும் 1ஆ இருக்கும். சோ ஏக்கு 0 பிக்கு 1 கொடுத்தனா 0 ஆயிடும், 1 1 கொடுத்தனா பி பார் என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அப்ப உன்னோட என்ன வேல்யூ இங்க கொடுக்கும்போது சியோட வேல்யூ 0க்கு ஈக்குவலா இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஏக்கு 0 பிக்கு 0 கொடுத்தனா சி 0 வந்துச்சா, கிடையாது 1ன்னு இருந்தது, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஏக்கு வந்து 1ன்னு கொடுத்த, பிக்கு 0 கொடுத்த, உன்னோட ஆன்சர் 1ன்னு கிடைக்கணும். ஆனா இங்க பாரு ஏக்கு 1 பிக்கு 0 கொடுக்கும்போது சி 0 கிடைச்சிருக்கு, அப்ப இந்த ஆன்சரும் வராது. நெக்ஸ்ட் ஏக்கு 0 கொடுக்குற, பிக்கு 1ன்னு கொடுக்குற, அப்ப சி வந்து எனக்கு 1ன்னு கிடைக்கணும்னு இருக்கு, ஆனா இங்க 0ன்னு இருக்குது, அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஏக்கு 1 பிக்கு 1ன்னு கொடுத்தனாக்கா சி என்னன்னு கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். சோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் a given series LCR AC circuit, the potential difference across the resistor and capacitor are respectively. நமக்கு வந்து ரெசிஸ்டருக்கும் கெபாசிட்டருக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை எழுதிக்கோ, அப்புறம் ஃபார்முலா எழுதலாம். R equal to 10 ohm, L equal to 30 ohm, C equal to 20 ohm, and E equal to என்னன்னு கொடுத்துட்டாங்க 100 sin 100 pi t கொடுத்தாச்சு. இப்ப எனக்கு பொட்டன்ஷியல் வேணும்னா நான் V0 RMS வேல்யூ கண்டுபிடிச்சா தான் எனக்கு பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்ப the potential difference across
ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் யாரை ஃபைண்ட் பண்ணிக்கணும்னா இம்பிடன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இம்பிடன்ஸ் எழுதும்போது எனக்கு ஃபார்முலா என்னன்னு கிடைச்சிச்சு? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். அப்ப இம்பிடன்ஸ் எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் வந்து 10 ஸ்கொயர் எவ்வளவா இருக்கும்? 100 பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி எழுதுனா உனக்கு எவ்வளவு கிடைச்சிடும்? 10 தான் கிடைக்கும். ஏன்னா 30 மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர் போடும்போது உனக்கு எவ்வளவு கிடைச்சிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 பிளஸ் 10 ஸ்கொயர் 100. அப்ப 200 கிடைக்கும். 200 எடுத்தனா 10√2 கிடைச்சிரும். இம்பிடன்ஸ் இசட் கிடைச்சாச்சு. இப்ப இந்த இம்பிடன்ஸ் இசட் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பொட்டன்ஷியல் வேணும்னா எனக்கு கரண்ட் வேணும் தானே. ஆனா கரண்ட் இங்க இல்லையே, அதனால பொட்டன்ஷியல் V0 டிவைடட் பை என்னன்னு எழுதிக்கலாம்? இசட்னு எழுதலாம். V0 இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு? 100. நீ இத V0க்கும் E0 ரெண்டுக்குமே சேம் தான். அப்ப 100 டிவைடட் பை 10√2. இப்ப கேன்சல் பண்ணனா இது 10 ஆயிடுமா? அப்ப 10 பை என்னன்னு எழுதலாம்? √2ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ உன்னோட கரண்ட் வேல்யூ I = 10 by √2 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெசிஸ்டருக்கு கெப்பாசிட்டருக்கும் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஓகே, அப்பவும் I ஃபைண்ட் பண்ண மாதிரியே பொட்டன்ஷியல் VR = I into R னா IRMS into R. அப்ப I தான் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். IRMS வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 10 divided by √2 into √2 போடலாமா? அப்ப 10 divided by √2 into √2 போட்டோன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிரும்? 5 ஆம்பியர் கிடைக்கும். IRMS 5, ஓம் 10 ஓம், இது வந்து 15 ஓம். ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு 50 வோல்ட் பொட்டன்ஷியல். ஓகே, ஆனா அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ணனா VC = இங்க எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க? 20. அப்ப I into IRMS 20 into 5 எழுதுனா 100 வோல்ட். சோ VC நமக்கு எவ்வளவு வந்துச்சு? 100 வோல்ட். அப்ப 100 வோல்ட் எழுதுனா இங்க ஃபர்ஸ்ட் VRMS 50, VR க்கு 50, VC க்கு 100 செகண்ட் ஆப்ஷன். Next question. The closed curved circular several conductors. The line integral, closed integral B vector dl around the curve is 7.66 into 10 to the power minus 7 Tesla meter. What is the net current in the conductor approximately? Net current என்னன்னு find பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப the closed integral n circles several conductors. So closed integral B vector dot dl = 7.66 into 10 to the power minus 7 கொடுத்தாச்சு. நெட் கரண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபார்முலா க்ளோஸ்ட் இன்டெகிரல் B vector dot dl நம்ம என்ன எழுதலாம்? μ0 I net எழுதுவோமா? ஆம்பியர்ஸ்ல μ0 I netல எழுதுனா உனக்கு I net = என்னன்னு கிடைச்சிரும்? 7.66 into 10 to the power minus 7 divided by μ0 எழுதுனா 4 pi into 10 to the power minus 7. அப்ப இந்த minus 7 cancel ஆயிடுச்சு. 7.66 divided by 4 க்கு வந்து 3.14 வச்சுக்கிட்டேன்னா அரௌண்டா 12ன்னு வச்சுக்கோ. அப்ப 12ன்னு வச்சு கேன்சல் பண்ணும்போது நமக்கு 0.6 ஆம்பியர் கிடைக்கும். So answer 0.6. Next question. The magnetic flux passing through a metal ring varies with time. Metal ring varies with time. The magnetic flux 2 into BT square minus AT cube. With A odd value A = 2.00 and B odd value 6.00 கொடுத்தாச்சு. The resistance of the ring R = 2.0 ohm கொடுக்குறாங்க. What is the maximum current induced by the during time interval T = 0 to T = 2 seconds. இதுக்கு கரண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணு அப்படின்றதுதான் கொஸ்டின். மேக்ஸிமம் இன்டியூஸ்டு கரண்ட். இப்ப கரண்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண நமக்கு ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஃப்ளக்ஸ ஃபைண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப பொட்டன்ஷியல் E = என்னன்னு எழுதலாம்? dπ divided by dt எழுதலாமா? அப்ப dπ divided by dt எழுதும்போது E = உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? டிஃபரன்ஷியேட் பண்ணு. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 224BT minus 6A
டி ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப கரண்ட் I ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எழுதலாம், பொட்டன்ஷியல் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் எழுதலாம்ல. அப்ப பொட்டன்ஷியல் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் V by R. இப்போ V by R க்கு ஈக்குவல் பண்ணி எழுதுனா 4BT minus 6AT square divided by R வந்து 2 ohm equal to I. சரி, இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, ஒன்ஸ் பாரு மேக்ஸிமம் கரண்ட் கேக்குறான். அப்ப மேக்ஸிமம் கரண்ட்னா இதை நான் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் di divided by dt equal to என்ன பண்ணணும், ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி எழுதும் இல்லையா. அப்ப ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி எழுதுனா ஒன்ஸ் அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. அப்போ உனக்கு 4b minus 12at okay 12at equal to divided by 2 equal to 0. அப்ப எழுதுனா மறுபடியும் 4b minus 12at equal to இது என்னத்துக்கு கிடைச்சிரும், காமனா தானே இருக்கு. ஓகே, காமனா இருந்துச்சுன்னா அப்ப இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம்ல. கேன்சல் பண்ணனா இவன் 2-ஆ இருப்பான், இவன் வந்து 6-ஆ இருப்பான். அப்ப எழுதும்போது உனக்கு இங்க என்னன்னு கிடைச்சிச்சு, 2b, இங்க வந்து 6ன்னு கிடைச்சிச்சு. ஓகே, 680. நம்ம எல்லாரும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப வந்து டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டி தானே கேட்டிருக்கான். இப்ப டைம் டி ஃபைண்ட் பண்ணு. 2b minus 6a into t equal to, இப்ப t equal to 2b by 6a வா. 2b by 6a னா b by என்னன்னு எழுதலாம், 3a ன்னு எழுதலாம். b வந்து எவ்வளவு இருக்கு, 2ன்னு இருக்கு. b வந்து 6ன்னு இருக்கு. 3 into a வந்து எவ்வளவு இருக்கு, 2ன்னு இருக்கு. 6 ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இங்கேயே நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேணாம், டீயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிக்கோ. டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிச்சு, b by 3a கிடைச்சிச்சு. இந்த டீயோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு பொறுமையா சால்வ் பண்ணு. I maximum equal to டூ பி இன்ட்டு டி வந்து எவ்வளவா இருக்கும், b by 3a இருக்கும், மைனஸ் 3a இன்ட்டு b by 3a த ஹோல் ஸ்கொயரா இருக்கும். இப்போ இவன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு கடைசியா ஆன்சருக்கு கொண்டு வரணும்னா b ஸ்கொயர் டிவைடட் பை 3aன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ b ஸ்கொயருக்கு வந்து நீ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆறுன்னு சப்ஸ்டிட் பண்ணனா 36 டிவைடட் பை 3 இன்ட்டு a வந்து உனக்கு 2. அப்ப கேன்சல் ஆகும்போது என்னன்னு கிடைச்சிரும், 6 ஆம்பியர்னு கிடைச்சிரும். ஆன்சர் வந்து 6 ஆம்பியர். இத நீ கேன்சல் பண்ணிக்கோ, காமனா கேன்சல் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு நீ ஐயோட வேல்யூவை என்னன்னு கூட எடுத்துக்கலாம். 2bt minus 6a, ஓகே 3a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணனா ஆன்சர் கிடைச்சிரும்ல, 3at ஸ்கொயர். இப்படி எடுத்துட்டு இதுல கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணு. சோ ஆன்சர் 6a. Next question. An electric dipole is placed perpendicular to the infinite line charge at the some distance as shown in the figure. Identify the correct statement. நம்மளோட எலக்ட்ரிக் டைபோல் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜுக்கு பெர்பெண்டிகுலரா பிளேஸ் பண்ணிருக்கோம். அப்ப எலக்ட்ரிக் டைபோல் பெர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன்ல. சோ இவன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். இங்க இருக்கிறவன பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் எடுத்துக்கலாம். அப்ப எடுத்துக்கிட்டேன்னா யூஸ்வலா நம்மளோட டைபோல் மூமெண்ட் எங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் மூவ் ஆயிருக்கணும் இல்லையா. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆகும்போது நம்மளோட நெகட்டிவ் சார்ஜ் இந்த இன்ஃபைனிட்டி லைனுக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப நெகட்டிவ் சார்ஜ் இன்ஃபைனைட் லைனுக்கு பக்கத்துல இருக்கும்போது டைபோல் மூமெண்ட் எங்க இருந்து எங்க மூவ் ஆகணும், த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மூவ் ஆகும். வெரி குட். அப்போ இது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் மூவ் ஆகுது. அப்ப மூமெண்ட் பி.
இப்போ இது லைன் இன்டெகிரல். இது வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கு, டைபோல் வந்து மைனஸ் சார்ஜ் பக்கத்துல இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்கும்போது இவன் மேல ஆக்ட் ஆகுற நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? 0 ஆகும். ஏன் நம்ம நெட் ஃபோர்ஸ் இவனுக்கு 0 ஆகுதுன்னு சொல்றோம்னா, டைபோல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? டுவோர்ட்ஸ் த சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கு. நீ நெட் ஃபோர்ஸ் 0 நீ ஃபைண்ட் பண்ணாட்டியும் கூட இவன் மைனஸ் சார்ஜா இருக்கான், இவன் பிளஸ் சார்ஜா இருக்கான். இந்த பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எங்க டாஸ்க். என்னன்னா உன்னோட டைபோல் மொமெண்ட் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும். நீ ஒருவேளை இவனை பிளஸ் சார்ஜும் இவனை மைனஸ் கியூ சார்ஜும் எடுத்துக்கலாம் இல்ல. ஏன் இங்க நீங்க மைனஸ் கியூ சார்ஜ் மட்டும் பிளஸ் கியூ மட்டும் எடுத்துருக்கீங்க? கான்செப்ட் என்னன்னா நெகட்டிவ்ல இருந்துதான் பாசிட்டிவ்க்கு நம்மளோட டைபோல் மொமெண்டம் மூவ் ஆகும். அதனாலதான் நான் இந்த மொமெண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்கிறதுனால இவனை மைனஸ் கியூ சார்ஜாவும் இவனை பிளஸ் கியூ சார்ஜாவும் எடுத்துட்டேன். அப்ப இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணனா இந்த சார்ஜுக்கு இவன் அட்ராக்டிவா தான் இருப்பான், லைன் சார்ஜ்க்கு ரிப்பலா இருக்க மாட்டான். பிகாஸ் இவன் ரெண்டு பேருமே ஆப்போசிட் சார்ஜஸ். அப்போ கண்டிப்பா அட்ராக்ட் தான் பண்ணுவோம். டைபோல் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அது ஃபோர்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்ப இதுவும் வராது. ஸோ டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அ டார்க். டார்க் வந்து அங்க என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஏன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து சார்ஜுக்கு எப்படி இருக்கு? இங்க இருந்து இங்க பேரலா இருக்கு. சோ பேரலா இருக்கும்போது சைன் 0 நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அதனால செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The nucleus of mass number 152. டோட்டலா மாஸ் நம்பர் A ஈக்குவல் டு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 152. இப்ப இது என்ன ஆகுது? ரெண்டு நியூக்ளியா ஸ்பிளிட் ஆகுது. சரி, ஸ்பிளிட் ஆகட்டும். ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா எவ்வளவா மூவ் ஆகுது? 125 ஆகும் 27 ஆகும் மூவ் ஆயிடுச்சு. அப்ப இவன் வந்து A1 இருக்கான், இவன் எவ்வளவா இருக்கான்னு அர்த்தம்? A2 இருக்கான்னு அர்த்தம். இப்போ ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் R ஈக்குவல் டு ஃபார்முலா R0 A பவர் 1/3. R0 ரெண்டுக்கும் கான்ஸ்டன்ட் தான். இப்போ ரேஷியோ R1/R2 ஈக்குவல் டு என்ன எழுதுவ? A1க்கு எவ்வளோ? 125. A2 எவ்வளோ? 27. அப்போ ஹோல் பவர் 1/3. ஹோல் பவர் 1/3னா ரேஷியோ R1/R2 ஈக்குவல் டு 125 என்ன எழுதுவ? 5 கியூப் எழுதலாமா? சரி, அப்போ 5. 27 என்ன எழுதுவ? 3 கியூப் எழுதலாமா? அப்ப 3. So 5/3 answer 5/3. Second option. ஓகே, இப்ப நம்மளோட இந்த FST 8ல என்னென்ன ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? ஸோ டாப் 5 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இந்த டாப் 5 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ற ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்மளோட செமிகண்டக்டர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேட் கொஸ்டின் வந்துருது. லாஜிக் கேட். ஓகே, லாஜிக் கேட் கொஸ்டின்ஸ் அகைன் ரிப்பீட்டட். அண்ட் செகண்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் வந்து நம்மளோட டைம் பீரியட் கொஸ்டின். இந்த டைம் பீரியட் ரேஷியோ T ஈக்குவல் டு பெண்டுலம் 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G ஃபார் சிம்பிள் பெண்டுலம். இந்த சிம்பிள் பெண்டுலம்ல இருந்து ரேஷியோ எடுக்க சொல்லி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். சோ ரேஷியோ ஃபார்மேட்ல. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறது யாருன்னு பார்த்தோன்னா நம்மளோட சொலினாய்டு கொஸ்டின். B solenoid magnetic field for solenoid. இந்த சொலினாய்ட்ல B சென்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. B சென்டர் μ0 Ni. இதை வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஸ்மால் n கொடுத்துட்டும் கேக்குறாங்க, இல்லைன்னா கேபிட்டல் N கொடுத்துட்டு பர் லென்த் கொடுத்துட்டும் கேக்குறாங்க. இந்த FSTல நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, புதுசா ஒரு சொலினாய்டு நான் 3 ஈக்குவல்
பார்ட்ஸா கட் பண்றேன். கட் பண்ணும்போது எனக்கு லென்த் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா L/3 லென்த்தா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வச்சு போட்டோம். சோ இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருச்சு. அண்ட் ஃபோர்த் ரிப்பீட்டட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்மளோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்ப ஏ பாயிண்ட் இருக்கு, பி பாயிண்ட் இருக்கு. இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து இந்த பி பாயிண்ட்டுக்கு என்னோட சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னா ஒர்க் டன் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதையே பேஸ் பண்ணி நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணு. அப்ப VA மைனஸ் VB. ஏன்னா என்னோட பார்ட்டிக்கல் A to B மூவ் ஆகுது. சப்போஸ் இதே பார்ட்டிக்கல் எனக்கு B to A மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு எழுதணும்? VB மைனஸ் VA எழுதணும். சோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஸ் வச்சும் நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபிஃப்த் டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ஐஆர்எம்எஸ், அதாவது டெம்பரேச்சர் ரேஷியோ, அதாவது PV ஈக்குவல் டு NRT ரிலேஷன்ல என்னோட வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க, இல்லைன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க, கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ இதுல யாரோ ஒருத்தங்க கான்ஸ்டன்டா இருக்கும்போது P1, P2 அண்ட் T1 இதெல்லாம் கிவன் டேட்டாவா கொடுத்துட்டு நமக்கு T2 என்ன ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறான். அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா நான் ஒண்ணு இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால ஆட் பண்ணிட்டேன். சிக்ஸ்த் ஒன் வந்து இந்த RMS வேல்யூ, IRMS, VRMS இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரேஷியோ அந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒண்ணு கேக்குறாங்க. சோ அப்ப நீ என்ன ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IRMS அண்ட் இந்த VRMS இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா அதோட பீக் வேல்யூஸ் எதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கு அண்ட் ஆவரேஜ் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நம்மளோட FSTல நீ ஃப்ரீக்வெண்டா எழுதும் போது இந்த 2-3 கம்பேர் பண்றதுக்கு உனக்கு இந்த 6 டாபிக்ஸ் இருந்துச்சு. இந்த 6ல இருக்கிற மெத்தட நம்ம என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டனால ஆல்மோஸ்ட் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி டீச்சிங், ஹாப்பி லேர்னிங். நம்மளோட பிசிக்ஸ் மந்த்ராவை நான் ஃப்ரீக்வெண்டா சொல்லிட்டே இருக்கேன். அதுபடி செம்ம எப்பவும் கரெக்டா சால்வ் பண்ணு, மிஸ்டேக் இல்லாம. தேங்க்யூ.